அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சான், மாமா, மருமகன், மகன், மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள். இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான், அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவனுக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான், ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோல். உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நான் நிறைய பேசணும்னா தலைவர்கிட்ட 1 to 1 தனியாவே நானும் அவரும் பேசும்போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். வேற யாராவது என்ன சொல்லுவாங்க, என்னை புகழ்ந்து பேசு, என்னை அப்படி பேசு, இப்படி பேசுன்னு. தனியா ஒண்ணுக்கு ஒன்னா அப்படியே 2 பேரும் உக்காந்து இருக்கும் போது இல்ல சார் அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர். மக்களை நேசிக்கும் தலைவர், மக்களால் நேசிக்கப்படும் ஒரு தலைவர், தனது ஒட்டுமொத்த வாழ்வையும் மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நமக்காக வாழ்கின்ற ஒப்பற்ற தலைவர் தான் நம் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்.